தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி போராட்ட களத்தில் இருந்து ஓர் கோரிக்கை. பிரதமர் ஹரணியமர சூரிய கனடாவுக்கு விஜயம். கொழும்பில் சற்று முன் நடத்தப்பட்ட பயங்கர துப்பாக்கிச்சூடு. கட்டார் மற்றும் குவைத் சென்ற ஸ்ரீலங்கன் விமானங்களுக்கு சிக்கல். இளைஞனை மோதி தள்ளிய சிலிண்டர் ஏற்றி வந்த வாகனம். முல்லைத்தீவில் மாணவனை தாக்கிய பாடசாலை அதிபர். பஸ்ஸில் மோதிய மோட்டார் சைக்கிள், ஒருவர் பலி. பகுடிவதையால் 22 மாணவர்கள் இடைநீக்கம், அதிர்ச்சி அளிக்கும் காணொளி. வெகு கட்டுப்பாட்டை இழந்து கார் லொரியுடன் மோதி விபத்து, இருவருக்கு நேர்ந்த கதை. தொடர்வென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத்தி மனித புதைகுழிக்கு நீதி கோரி அணையா தீபம் தொடர் போராட்டம் இன்றைய தினமும் 2ஆம் நாளாக தொடர்ந்து வரும் நிலையில் ஏற்பாட்டாளர்கள் பொதுமக்களிடம் வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்துள்ளனர். செம்மணி பகுதியில் அமைந்துள்ள யாழ் வளைவை அண்மித்த பகுதியில் நேற்றைய தினம் அணையா தீபம் ஏற்றப்பட்டு போராட்டம் ஆரம்பமானது. நேற்று மாலை நிகழ்வாக செம்மணி தொடர்பான கதை வாசிப்பும், இரவு நிகழ்வாக ஆவணப்படம் திரையிடலும் இடம்பெற்ற நிலையில் இன்றைய தினமும் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் போராட்டத்தில் ஏற்றப்பட்டுள்ள அணையா தீபத்துக்கு எண்ணெய் மற்றும் மலரஞ்சலி செலுத்துவதற்கான மலர்கள் என்பவற்றை தந்துதவுமாறு மக்களிடம் ஏற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரணியமர சூரிய இன்று அதிகாலை கனடாவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பதவியையும் வகிக்கும் ஹரணியமர சூரிய தெற்காசிய பிராந்திய பிரதிநிதியாக பொதுநலவாய கட்டளமைப்பின் நிர்வாக சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கனடா பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த மாநாடு ஜூன் 24 முதல் 26 வரை கனடாவின் வான்கூவர் நகரில் நடைபெறவுள்ளது. இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் கல்வி மற்றும் பயிற்சி, உயர்கல்வி, ஆசிரியர் பயிற்சி, முழுநாள் கல்வி மற்றும் தொழில்நுட்பத்துடன் கூடிய செயற்பாடான கற்றலை ஊக்குவித்தல் போன்ற முக்கிய துறைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. மேலும் புதுமை மற்றும் ஆராய்ச்சியில் முதலீடு, நிறுவனங்களின் டிஜிட்டல் மாற்றத்துக்கு ஆதரவு, திறன் வாய்ந்த கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு அமைப்புகள் மற்றும் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துதல் ஆகிய விடயங்கள் குறித்து முக்கியமாக பேசப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பொரளை பகுதியில் இன்று மாலை 5:45 நேர அளவில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மோட்டார் சைக்கிள் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்களால் குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான நபர் துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் சந்தேக நபர்கள் குறித்த எந்தவித தகவலும் இதுவரை தெரிய வரவில்லை. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் பொரளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டார் மற்றும் குவைட் ஆகிய நாடுகளுக்கு சென்ற ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் விமானங்கள் கொழும்புக்கு மீண்டும் திரும்பியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் இராணுவ மோதல்கள் காரணமாக இவ்வாறு விமான பயணங்கள் சென்று மீண்டும் பயணங்களை ஆரம்பித்துள்ளன. விமானங்கள் ஓமானில் தரையிறங்கி நாடு திரும்புவதற்கு முன்பு எரிபொருள் நிரப்பப்பட்டதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. விமானத்தில் இருந்த வெளிநாட்டு பயணிகள் ஹோட்டல்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இலங்கை பயணிகளை அவர்களின் வீடுகளுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போதைய பாதுகாப்பு நிலைமையை மதிப்பாய்வு செய்த பிறகு விமானங்களை மீண்டும் தொடங்குவதற்கான நேரம் முடிவு செய்யப்படும். இதேவேளை துபாய், அபுதாபி மற்றும் ரியாத் ஆகிய நாடுகளுக்கான விமானங்கள் சிறிய தாமதங்களின் பின்னர் அந்த நாடுகளில் பாதுகாப்புக்காக தரையிறங்கியதாக ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சியில் கேஸ் சிலிண்டர் ஏற்றி வந்த வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளான நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த சின்னராசா பிரதீபன், வயது 34 என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த நபரும் அவரது நண்பரும் கடந்த 21ஆம் தேதி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தனர். இதன்போது 54ஆம் கட்டையடியில் கேஸ் சிலிண்டர் ஏற்றி வந்த
வாகனத்துடன் மோதி படுகாயமடைந்தார். இந்நிலையில் அவரை கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். அதன் பின்னர் 22ஆம் தேதி அதிகாலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி 22ஆம் தேதி மாலை உயிரிழந்தார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். முல்லைத்தீவு பாண்டியன்குளம் பகுதியில் உள்ள பாடசாலையில் அதிபர் மாணவன் ஒருவரை தாக்கியதாக நட்டாங்கண்டல் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்று முல்லைத்தீவு துணுக்காய் கல்வி வலயத்துக்குட்பட்ட பாண்டியன்குளம் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றுள்ளது. நேற்றைய தினம் குறித்த மாணவனை பெற்றோர்கள் முன்னிலையில் வைத்து அதிபர் தாக்கியுள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவரின் பெற்றோர் நேற்று மாலை நட்டாங்கண்டல் போலீஸ் நிலையத்தில் பாடசாலை அதிபருக்கு எதிரான முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளனர். கொழும்பில் மருதானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மருதானை போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. செலுத்துனரின் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியில் கொடை சாய்ந்து பஸ்ஸுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் படுகாயமடைந்துள்ள நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு 15 பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முதலாம் ஆண்டு மாணவர்களை பகுதி வைதி செய்த தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 22 மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகத்தின் 3ஆம் ஆண்டில் பயிலும் மாணவர்கள் குழு ஒன்று முதலாம் ஆண்டு மாணவர்களின் அறைகளுக்குள் நுழைந்து முழந்தாளடச் செய்து கடுமையாக துன்புறுத்தி தாக்கும் வகையிலான காணொலி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த வாரம் அதிகாலை 2 மணியளவில் குறித்த மாணவர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களின் விடுதிக்குள் நுழைந்து இவ்வாறு கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான மாணவர்களும் ஒருவர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டிய நிலைக்கு ஆளாகியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து முறையான விசாரணை நடத்த பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கொண்ட ஒரு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காரொன்று லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து பன்னல குளியாப்பட்டிய பிரதான வீதியில் போவத பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பன்னலவில் இருந்து பயணித்த காரொன்று வெகு கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் பயணித்த லொரியுடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது காரில் பயணித்த இருவரும் லொரியின் சாரதியும் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக கொளியாப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.